இந்த உரையாடல் ஒரு கற்பனை. இது யாரையும் குற்றப்படுத்தல்ல. அதாவது நியாய தீர்ப்பு நாளன்று இயேசுவும் ஒரு ஊழியக்காரனும் சந்தித்து கொண்டால் எப்படி இருக்கும்? முதல்ல ஊழியக்காரன் பேசுறது, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சிறு சபையாக ஆரம்பித்த நான் நாளடைவில் அநேக திருச்சபைகளையும் ஜெப கோபுரங்களையும் அமைத்தேன். பல மாவட்டங்களிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பல கிளைகளை உண்டாக்கி அநேக போதகர்களை நியமித்தேன். பைபிள் காலேஜ் ஆரம்பித்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி ஆசீர்வாதமாக இருந்தேன். சபை விசுவாசிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தேன். அநேக ஸ்தோத்திர கூட்டங்கள், ஜெப கூட்டங்களை நடத்தினேன். காணிக்கை தசமபாகம் கலெக்ட் செய்ய அநேக வங்கி கணக்குகளையும் காணிக்கை மையங்களையும் விசுவாசிகளுக்கு சிரமம் இல்லாதபடி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வசதியை ஏற்படுத்தினேன். வசூலித்த பணத்தில் மருத்துவமனை ஆரம்பித்து இலவசமாக மருத்துவம் செய்தேன். கிறிஸ்துமஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் போன்ற விழாக்களை கொண்டாடினேன். இன்னும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த வெளிநாடுகள் சென்று ஜெபம் செய்தேன். பாடல் ஊழியத்திற்காக அநேக லொக்கேஷன்களை தெரிவு செய்து உமது கிருபையினால் அநேக பாடல்களையும் எழுதி ஷூட் செய்ததும் அல்லாமல் நடித்தும் வந்தேன். தொலைக்காட்சி சேனல்கள், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களை உருவாக்கி உம்முடைய செய்தியை உலகம் முழுவதும் பரப்பி உமக்காக ஊழியம் செய்தேன். இஸ்ரவேல் நாட்டுக்கு ஏராளமான முறை சென்று நீர் பிறந்த இடத்தையும் கல்லறையும் கண்டு மகிழ்ந்து ஜெபம் செய்திருக்கிறேன். இப்படி சொன்ன அந்த ஊழியக்காரனுக்கு ஏசப்பா சொல்ற பதில் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று நான் சொல்லியிருக்க, இந்த கல்லான ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே சரீரமான ஆலயத்தை எழுப்புவேன் என்று நான் சொல்லியிருக்க, காணிக்கை தசமபாகம் என்ற பெயரில் விசுவாசிகளை வஞ்சித்து உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்தது என்ன? ஓய்வு நாள் ஆராதனை என்ற பெயரில் விக்கிரக ஆராதனை செய்து சத்திய வசனத்தை பிரசங்கியாமல் நியாயப்பிரமாண பழைய ஏற்பட்ட கதைகளை விளக்கி மாம்சத்தின்படியான வாக்குத்தத்தத்தை நீ பரிசாக கொடுத்தது என்ன? மத்தேயு 28:19-20 நான் சொல்லிய வசனங்களை போதித்து அதற்கு கீழ்ப்படிய செய்து ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி நான் தங்கும் ஆலயமாக சரீரமான சபையை கட்டுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, கண்மலையான என் வார்த்தையிலே நிலைத்திருக்கச் செய்து ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பியுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, நீங்கள் உலக ஆசீர்வாதமே கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்று சொல்லி நியாயப்பிரமாண சாபத்திற்குள் வழிநடத்தியது என்ன? எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று முன் மாதிரியாகிய என்னையும் அப்போஸ்தலர்களையும் நான் கொடுத்திருக்க, நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என சொல்லிக்கொண்டு என் சித்தத்தை செய்யாமல் போனது என்ன? ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசலை காண்பித்து பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்கள் என்று நான் சொல்லியிருக்க, நீங்கள் மாயையான தோற்றத்தை உண்டு பண்ணி சிலுவையில் அறியப்பட்ட என்னை பிரசங்கியாமல் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை பிரசங்கித்து சத்தியத்தை மறுதளித்தது என்ன? என்னை நினைவு கூறும்படிக்கு என் வார்த்தை எனும் அப்பத்தை புசியுங்கள், இரத்தத்தை பானம் செய்யுங்கள் என்பதன் அடையாளமாக இந்த உலகத்தின் பாடுகளில் பங்கடையுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, ஆதியும் அந்தமுமான எனக்கு நீங்கள் பிறந்த நாளை கண்டுபிடித்து கொண்டாடி நான் தேவன் அல்ல, சாதாரண மனிதன்தான் என்று சொல்லி மறுதளித்தது என்ன? நான் ஒரே தரம் மரித்திருக்க, நீங்கள் ஒவ்வொரு வருடமும் என்னை சிலுவையில் அடித்து கல்லறையில் அடக்கம் செய்து உங்கள் பாரம்பரியத்தின்படி என் கற்பனையை அவமாக்கியது என்ன? நான் ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதற்கு சாட்சியாக என் பிறப்பும் மரித்து 3ஆம் நாள் உயிர்ப்பும் அடையாளமாயிருக்க, நீங்கள் இதை விக்கிரக பண்டிகையாக்கி இஸ்ரவேல் சென்று அனுசரித்தது என்ன? இலவசமாய் ரட்சிப்பை பெற்றீர்கள், இலவசமாய் மற்றவர்களுக்கும் பெற்றுக்கொள்ளும்படி என் வசனத்தை கொடுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, நீங்கள் சத்தியத்தை CD, பென்ட்ரைவ் மற்றும் இன்டர்நெட்டில் பதிவேற்றம் செய்து வியாபாரம் செய்தது என்ன? அமேசான், பிளிப்கார்ட் மூலம் சத்திய வசனங்களை காலண்டர்களாக ஹோம் டெலிவரி செய்தது என்ன? ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் நின்று மற்றவர்கள் காணும்படியாக ஜபம் செய்யாதீர்கள் என்றும் ஜப அறையிலே என் நாமத்தை துதித்து பாடி மகிழ்ந்து ஆராதியுங்கள் என்று நான் சொல்லியிருக்க, இன்றைய நாகரிக இச்சையின்படி உங்களை மிகைப்படுத்திக் கொள்ள பாடல் ஊழியம் என்ற பெயரில் உலகம் சுற்றி இச்சையை தூண்டுகிற முகம் அலங்காரம் மற்றும் ஆடை அலங்காரத்தினால் தேவ சாயலையும் இழந்து ஊழியம் என்ற வார்த்தையை கொச்சைப்படுத்தியது என்ன? உலகம் முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று நான் சொல்லியிருக்க, நீங்கள் மத சாயலை கொடுத்து சபை பிரிவுகளை உண்டாக்கி நான் இந்த திருச்சபையின் விசுவாசி, பிரபல ஊழியக்காரரின் விசுவாசி என்று சொல்ல வைத்து உங்கள் கட்டிட ஆலயத்தை நிரப்பியது என்ன? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள் போல வறுமையின் பிடியிலும் வியாதியின் கொடுமையிலும் பிசாசின் பிடியிலும் இருக்கிற என் பிள்ளைகளை மேலும் வஞ்சித்து இளம் பங்காளர் திட்டம், குடும்ப பங்காளர் திட்டம், ஆசீர்வாத தட்டு மற்றும் சேர்ப்பின் பண்டிகை, நியூ இயர் கொண்டாட்டம் என்ற பெயரில் பிசாசுக்கு ஊழியம் செய்தது என்ன? பொல்லாத ஊழியக்காரனை, உன்னை புறம்பான இருளை தள்ளுங்கள்.